நம்ம சிஐடி கரியர்ல பல கேஸை சால்வ் பண்ணியிருக்கோம். ஆனா ஏன் இந்த கேஸ்ல மட்டும் தெரியல, ரிசல்ட் கிடைக்காம குழப்பம் மட்டும் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு காரணம் இருக்கு தயா. ஏன்னா எப்பவும் உண்மைக்கு ஒரே ஒரு ரூபந்தான் இருக்கு. அப்படித்தான் நாம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன கேட்டா அந்த உண்மைக்கு 3 முகம் இருக்கு. 3 முகம். ஆமா சார், இந்த 3ல இருந்து எதுதான் உண்மைன்றத நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். இந்த 3லயும் அந்த பொண்ணை கொலை செய்யப்பட்டவங்களோட சாட்சிகளை பார்க்கிறோம். ஆனா இதுல யாரோட சாட்சியில உண்மை இருக்கு? இதுலயா இல்ல இதுலயா? அதுல இல்லன்னா இங்கயா? 3 பேரோட சாட்சியமும் வித்தியாசமா இருக்கு. அதுதான பிரச்சனை. யார் உண்மையை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் தள்ளுங்க சார். என் பேர் ககன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ப்ளீஸ் தள்ளுங்க. பாடி மேல நீங்க எதுவும் கை வைக்கல? இல்ல சார். சார், பார்க்கும்போது மர்டருக்கு முன்னாடி இவங்க கூட சண்டை நடந்திருக்கு. அக்கம் பக்கத்துல உங்களோட எந்த பொருளும் இல்ல. ஒரு வேலை வேற எங்கேயாச்சும் கொலை பண்ணிட்டு பாடியை இங்கே போட்டிருக்காங்க போல. ஆனால் சார், பாடியை தூக்கி போடுறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு காமன் பிளேஸை செலக்ட் பண்ணாப்ல? ஏன்னா போகிறவங்க யார் வேணால் ஈஸியாக பார்க்க முடியுமே. ஒரு வேளை அவங்ககிட்ட டைம் இருந்திருக்காது, அவசரத்தில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கணும். அதுதான் காரணமாக இருக்கும். சார், இந்த பொண்ணு பார்ட்டி பண்ண போயிருக்கணும். இவளோட கையில் கிளப் ஸ்டாம்ப் இருக்கு. கிளப் ஜெரி. கிளப் ஜெரி. ஆனால் இங்கே அக்கம் பக்கத்தில் இங்கே எதுவும் கிளப் இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படின்னா வேற எங்கேயோ தூரத்துலேருந்து தான் வந்திருக்கா. ஃப்ரெடி, கிளப் ஜெரியை பற்றி எனக்கு மொத்த டீட்டெயில்ஸுமே வேணும். சார், ஒருவேளை கொலைகாரன் கிளப்ல இருந்திருக்கலாம். அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கலாம். இருக்கலாம். மக்கள் போதையில் என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. உடம்புல இருக்கிற காயத்தை பார்க்கும்போது மரணத்துக்கு காரணம் இதுவாக இருக்கும்னு தோணலை. பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பு. மரணத்துக்கான காரணம் என்னன்னு சலோங்கி சார் சொல்லிடுவார். இது செக் பண்ணு. சொல்லுங்க, பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாதையா, ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்ல முடியும். இந்த பொண்ணு நேத்து நைட் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கா. ஏன்னா இவளோட வயித்துல லிக்கர் இன்னும் இருக்கு. ஒரு ட்ரக்கும் எடுத்திருக்கா, போதை மருந்து. ஒருவேளை ட்ரக் ஓவர் டோஸ் ஆயிருக்குமா? இல்ல பூர்வி, மரணத்திற்கான காரணம் ப்ரொக்கோ ஓவர்டோஸ் கிடையாது. அப்போ மூச்சு திணறி தான் இவ இறந்து போயிருக்கா. ஏன்னா இவ பல்லோட இடுக்குக்குள்ள இத பாரு, ஒரு பிரவுன் துணியோட நூல் கிடைச்சிருக்கு. ஆனா சலோங்கி சார், இந்த பொண்ணு வந்து பிரவுன் கலர் துணி எதுவும் போடலீங்களே. இவ பிரவுன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு நான் சொல்லவே இல்லையே ஃப்ரெடி. யாரோ ஒரு பிரவுன் கலர் துணியை வச்சு இவ முகத்தை அமுக்கி இருக்காங்க, மூச்சு விடாம பண்ணிருக்காங்க. அதனாலதான் இறந்திருக்கா. அந்த பிரவுன் கலர் துணி கொலைகாரன் தான் இருக்கலாம். அப்ப விஷயம் என்னன்னா டாக்டர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொலைகாரன் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்னா கிளப்புக்கு உள்ளே இருக்கலாம், இல்ல வெளியவும் இருக்கலாம். அப்போ இந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கத்தியும் இருக்கலாம், இல்ல போராடியும் இருந்திருக்கலாம். ஆனா ஏன் யாருக்குமே கேட்கல? ஏன் யாருக்கும் எதுவும் கேட்கலனா, கொலைக்காரன் எப்ப இவளை கொலை பண்ணானோ அப்போ இவ மயக்கத்துல இருந்தா. மயக்கமா? ஆமா, மயக்கம். ஏன்னா இவ வயித்துல காஃபி இருந்தது. அந்த காஃபில மயக்க மருந்து கலக்கப்பட்டிருந்தது. என்ன இது சலோங்கி சார்? அப்படின்னா இந்த பொண்ணு ஒரே நேரத்துல காஃபியும் குடிச்சிருக்கா, ட்ரிங்க்ஸையும் அடிச்சிருக்கா, அப்படிதானே? சாதாரணமா டிஸ்கோல காஃபிலாம் கிடைக்காது. அப்படின்னா இவளோட கொலை கிளப்புக்கு வெளியே தான் நடந்திருக்கும். கரெக்ட் தயா, சரியா சொன்ன. ஏன்னா இவ இறந்து போன நேரம் நைட்டு 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள. அப்படின்னா பார்ட்டியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மரணம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றீங்க. ஏன்னா கிளப் வந்து பாந்திரால இருக்கு. பாடி 30-40 கிலோமீட்டர் தள்ளி நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட் சார்.
சார் கிளப்ல இருந்து இந்த பொண்ணோட டீட்டெயிலாக எடுத்துட்டோம். என்ன தெரிஞ்சது? சார் இவ பேரு தாரா குமார். வேற என்ன சார்? நேற்று ஒரு பிரைவேட் பார்ட்டி நடந்தது. இவங்க அங்கேருந்து ஒரு 11:30 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. நைட்டு 11:30க்கா? சார் இவ பார்ட்டியை விட்டுட்டு கிளம்புறா. ஆ, அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிடுறா. நம்ம எக்ஸிட் ஃபுட்டேஜை பார்ப்போம். தாரா கிளப்பை விட்டு வெளியே வரா. இவ பின்னாடி 2-3 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. சார் ஒருவேளை இவங்கள கொலைகாரம் இருக்கலாம். சார் சார் நேற்று ராத்திரி பார்ட்டிக்கு வந்தவங்களாம் வந்தாச்சு. ஓகே, கவனிப்போம். சார் நீங்க தான் இந்த கிளப்போட மேனேஜரா? எஸ் சார். நேற்று நைட்டு ஒரு பிரைவேட் பார்ட்டி நடந்தது இல்லையா? அது யார் வச்சது? சார் இவர் மிஸ்டர் ஜான். எஸ் சார், பார்ட்டி வச்சது நான் தான். பட் தாரா இறந்து போன விஷயத்தை என்னால் ஜீர்ணிக்க முடியல சார். அது போகட்டும், தாரா எப்படி உங்களுக்கு தெரியும்? தாரா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். 2 வருஷம் அவள் அமெரிக்காவில் இருந்தா. அப்புறம் 2 நாள் அவள் திரும்பி போகிற மாதிரியும் இருந்தா. ஓ, அவ இங்க தனியா வந்திருந்தாளா இல்ல கூட யாராவது வந்திருந்தாங்களா? இல்லை சார், அவளுக்கு அங்கே கல்யாணம் இருந்துச்சு. அவள் மாமியார் கூட தான் இங்கே வந்திருந்தா. அவங்க 2 பேரும் உங்க கூட தான் தங்கி இருந்தாங்களா? இல்லை மேம், அவங்க ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தாங்க. சார் ஆக்சுவலி தாரா இருக்கால, அவ பார்ட்டியில நிறைய நேரம் இருக்கதா வந்தா. ஆனா ஃபோன் வந்துச்சு, அதான் கிளம்பி போனா. ஆமா, நீங்க யாரு? சார் நான் சோனிகா, தாராவோட ஃப்ரெண்ட். ஓ சரி, தாரா கிளப்பை விட்டு போகும்போது கூட யார் யாரெல்லாம் போனாங்க? நேத்து தாரா கூட யார் யாரெல்லாம் போனது? இங்க பாருங்க, போய் பேசி பிரயோஜனமே இல்ல. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தாச்சு. சார் சார் தாரா கூட நான் தான் போயிருந்தேன். ஐ எம் சாரி, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க, கிளப்பை விட்டு போனதுக்கு அப்புறம் தாரா கூட என்னென்னலாம் நடந்தது? சார் ஆக்சுவலி தாரா பார்ட்டி விட்டு போக வேண்டியிருந்தது. ஸோ என் காரில் அவளை ட்ராப் பண்ணலான்னு நினச்சேன். அப்படின்னா நீங்க கடைசியா தாரா உயிரோடு இருக்கும்போதும் பார்த்துருக்கீங்க? இங்க பாரு மேக், நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கன்னு உனக்கே தெரியாத. சார் என்னை போக விடுங்க, நான் ஒரு நிரபராதி. கிடையாது, நீ நிரபராதி கிடையாது. தாரா உன் கூட தான் அந்த பார்ட்டியில இருந்து வெளியே வந்திருக்கா. ஆனா அவ எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரல. அதோட அடுத்த நாள் காலையில அவளோட பாடி கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? சந்தேக குறி ஒன்னதான் நேரா காட்டுது, அதாவது ஒன்ன. சார் நான் உண்மையை தான் சொல்றேன். தாரா அவனை கொலை பண்ணல. எப்படி உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கே புரியல. ஆரம்பத்துல இருந்து சொல்லு, ஆரம்பத்துல இருந்து கரெக்டா எல்லாத்தையும் சொல்லு. நான் தாராவுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். குந்தனா, இவன் என்ன நிம்மதியா வாழவே விடமாட்டான் போல இருக்கே. எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, 2வது கல்யாணம் நீ பண்ணிக்க போற இல்லையா? ஆனா அது வெறும் கனவா தான் இருக்க போகுது. நேரா இப்ப நான் ஹோட்டல்ல உன் மாமியாரை பார்க்க போறேன். அவங்க கிட்ட விலாவரியா சொல்ல போறேன். இந்த மாதிரி பேசினா உன்னை கொன்னுடுவேன். குந்தன், ஹலோ, நான் போய் தான் ஆகணும். தாரா என்னாச்சு? மயக், நான் கிளம்புறேன். நான் அர்ஜென்ட்டா ஹோட்டலுக்கு போகணும். தாரா நீ நான் உன்னை ஹோட்டல் வரையே ட்ராப் பண்ற, சரியா? ஓகே. என்னாச்சு? ஐ திங்க் பெட்ரோல் தீந்து போயிருக்கு. பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? இப்ப நான் ஹோட்டலுக்கு எப்படி போவேன்? மயங்க், என் போன்ல பேட்டரியும் காலி ஆயிடுச்சு. தாரா டோன்ட் வரி, நான் மெக்கானிக்கை கூப்பிடுறேன். சந்து, டேய், ஜேஹெச் ரோட்ல பெட்ரோல் இல்லாதனால வண்டி நின்றுச்சு. நீ கொஞ்சம் சீக்கிரம் பெட்ரோல் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரமா? என்கிட்ட அவ்வளோ டைம் இல்ல மயங்க்.
நான் யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டுக்கிறேன். தாரா சொல்றத கேளு. தாரா 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 புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இந்த டைம்ல லிஃப்ட் கேட்காத. மயங்க், எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. என்னம்மா? என்ன காந்தி வெளியில விட முடியுமா ப்ளீஸ்? ரொம்ப அர்ஜென்ட். எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கண்டிப்பா வா, பின்னாடி உட்கார். சரி, நான் ஹோட்டலுக்கு போனதும் கால் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே. இப்போ நீ என்னெல்லாம் சொல்றியோ அதை உண்மைன்னு நாங்களும் ஏத்துக்கிறோம். இப்போ சொல்லு, எந்த கார்ல தாரா ஏறினாலோ அதோட நம்பர் என்ன? சார், நான் காரோட நம்பர்லாம் நோட் பண்ணல. என்னப்பா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஒரு பக்கம் தாராவுக்காக நீ கவலைப்படுறதா சொல்ற, ஆனா அதே சமயம் தாரா ஒரு பக்கம் கார்ல ஏறி போற அந்த நம்பரை நீ நோட் பண்ணல. சார், அப்ப என் மூளை குழம்பி போயிருந்தது. கார் நம்பரை நோட் பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்ப நீ தாராக்கு கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல? போய் சேர்ந்தாளா இல்லையான்னு கேட்டிருக்கலாம்ல? ஏன் கேட்கல? அவசியம் இல்லைன்னு தோணுச்சா? நான் தான் உங்ககிட்ட சொல்றேனே, தாராவோட மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்லை. சரி, அவ ஹோட்டலுக்கு போய் சார்ஜ் பண்ணிருப்பா. படிப்பறிவு இல்லாதவன் கூட அப்புறமா ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருப்பான். ஆனா இதை நீ பண்ணல. ஏன்? சார், அவ ஹோட்டலுக்கு போய் சேர்ந்த உடனே ஃபோனை சார்ஜ் பண்ணி கால் பண்ணுவான்னு நினைச்சேன். சரி, இப்போதைக்கு நீ போகலாம். ஆனா உன்னோட வண்டியை விட்டுட்டு போ, கொஞ்சம் செக் பண்ணணும். சரி சார், தேங்க்யூ. தயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் பேசுறதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குதயா. என்னால எதையும் நம்ப முடியல. ஒரு பக்கம் ஒரு ஃப்ரெண்டை பத்தி இவ்வளவு கவலைப்படுறான். பார்ட்டியை கூட பாதியிலேயே விட்டுட்டு அவளை டிராப் பண்ண போறான். ஆனா அதே நேரம் ரொம்ப அலட்சியமா அதே ஃப்ரெண்டை இவன் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கூட கார்ல ஏத்தி அனுப்பி வச்சிருக்கான். அதோட அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி இவன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. அவ ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தாலா இல்லையான்னு கூட இவன் கேட்கல. ஆமா சார், இவங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணை ஏத்தி அனுப்பின கார் சில்வர் கலர் கார் தானே? யாரோ ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்களா? சரி இருக்கட்டும். மயானோட வாக்குமூலத்தை வாங்கியாச்சு. தாராவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் குந்தன், அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம். வல்லப்பா சார், என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி நான் என்ன பண்ணேன்? ஒரு நிமிஷம் உக்கார. சார், தாரா எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தா, அதனால நான் தூங்கிட்டேன். ஆனா 6 மணிக்கு கண்ணை திறந்து பார்த்தப்ப தாரா திரும்பி வரலன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதோட இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சார், இவன் தான் தாரா மேடம் கொலை பண்ணியிருக்கணும். நேற்று ஹோட்டலில் பெரிய கலட்டா பண்ணான். தாராவை கொலை பண்ணிடுவேன்னு இவன் ஓப்பனாக அங்கே மிரட்டினான். தாரா குமார் எந்த ரூம்ல தங்கி இருக்கா? நீங்கள் யாரு? கோந்தன். சாரி சார், கெஸ்டோட இன்ஃபர்மேஷன்ஸை எங்களால் கொடுக்க முடியாது. நான் அவளோட ஹஸ்பண்ட், எனக்கு முழு உரிமை இருக்கு சார். அவ எந்த ரூம்ல இருக்கா சொல்லுங்க. சீக்கிரமா அவ ரூம் நம்பர் சொல்லுங்க. குயிக். இதை பாருங்க, இப்போ அவங்க தன்னோட ரூம்ல இல்ல. குட். நான் அவகிட்ட பேச விரும்பல. அவ கூட ஒரு லேடி தங்கி இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசணும். சாரி சார், எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்ப என் வேலையை நானே பாத்துக்கிறேன். குட். சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன சார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, கேளுங்க. என்ன சார் பண்றீங்க? சார், இங்க வாங்க, நான் சொல்றது கேளுங்க சார். அவளை விட போறது இல்லைன்னு சொல்லிடுங்க. அவளை நான் கொல்ல சார், மாட்டேன். வாங்க. அவளுக்கு டிவோர்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். இவர் சொல்றது உண்மையா? ஆமா சார், இது உண்மைதான். சார், நான் தாராவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மாமியார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னேன். மிரட்டவும் செஞ்சேன். இவங்க ஹோட்டலில் கலாட்டா பண்ணதும் நான் தான், மிரட்டினது கூட நான் தான். அதுக்காக நான் அவளை கொலை பண்ணன்ற மாதிரி ஆயிடாது இல்லையா? வேற யாராவது கூட கொலை பண்ணிருக்கலாம். ஆனா தாரா இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா. அவ ஒரு நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ என்னையே ஏமாத்திருக்கா. நல்ல பொண்ணா? நீங்க என் கிட்ட கேளுங்க. அவ ஹஸ்பண்டான நான் சொல்றேன் சார். சின்ன சின்ன விஷயத்த அவ பெருசாக்கிடுவா. அண்ட் பல தடவை என்ன அடிச்சும் இருக்கா. அதனால அவளை கொலை பண்ணியிருக்கல சார். முன்னாடியே நான் சொன்னேன் அவளை கொலை பண்ணல. நான் ஹோட்டலுக்கு வெளியில அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ வரவே இல்லை. ஆனா ஹோட்டலுக்கு வெளியே உன்னை பார்க்கவே இல்லைன்னு அந்த வாட்ச்மேன் சொல்றானே. அவன் சொன்னா நீங்க அதை நம்பிடுவீங்களா? அவன் தான் டியூட்டியை ஒழுங்கா பார்க்கலன்னு தெரியுதுல்ல.
அதோட உங்க டியூட்டியை கூட நீங்க தெளிவா பார்க்கல. அதனால நான் கிளம்புறேன். சிஐடிக்கே உங்களோட டியூட்டியை கற்றுக் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாத, புரியுதா? பொழந்துருவோம். பங்கஜ், இவனை உள்ளே உட்கார வை. உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவனை வெளியவே விடக்கூடாது. சார், நீங்க கொலையாளி பிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சுன்னா அது வரைக்கும் நான் உள்ளே இருக்கணுமா என்ன? சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார், உண்மையிலேயே குந்தன் ஹோட்டலுக்கு வெளியே இருந்திருந்தா அப்ப கொலைகாரன் யாரா இருப்பான்? மயங்கா இருக்கலாம். பார்ப்போம். அவன் வண்டியில இருந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். மேட்ச் கிடைச்சாச்சு. யாருது? ஹேண்ட் பிரேக்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அது தாராவோடது. ஆச்சரியமா இருக்கே. ஹேண்ட் பிரேக்ல தாராவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? வண்டியோட லெஃப்ட் சைடு மேட்ல காஞ்ச ரத்தக்கரை. தாரிகா அந்த காரை வியான் ஓட்டி இருந்தான்னா தாரா எதுக்காக ஹேண்ட் பிரேக் இழுக்கணும்? தாராக்கு தான் அடிபட்டிருக்கு, மயனுக்கு இல்லைல்ல. தாரிகா ஒரு வேலை பண்ணு, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் இது காஞ்சி போன ரத்தக்கரை, இது ரெண்டுத்தையும் உடனே நம்ம லேபுக்கு அனுப்பு. அங்கே நாம் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் இந்த காஞ்சி போன ரத்தக்கரை யாரோடதுன்னு. ஓ தாரிகா, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் படி பார்த்தா இங்கே இருக்கிற காஞ்சி போன ரத்தக்கரை நிச்சயமா இது தாராவோடது தான். ஹேண்ட் பிரேக்ஸ்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் தாராது தான். அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்னா தாரிகா, அந்த தாரா ரொம்ப வேகமா ஹேண்ட் பிரேக்கை இழுத்திருக்கணும். அவளுக்கு மூக்குல அடிபட்டு மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கணும். அந்த ரத்தம் தான் கீழே சிந்தி இருக்கு. அப்படின்னா மயன் சொன்னது பொய். சொல்லு மயன், காரு நீ ஓட்டினியா இல்ல தாராவா? சார், நான் தான் ஓட்டினேன் சார். வாய மூடு, மறுபடியும் போய் சொல்ற. சரி, நீ கார் ஓட்டியிருந்தா அந்த தாராவோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஹேண்ட் பிரேக்ல வந்தது? சார், எனக்கு தெரியாது சார். அவ ரத்தக்கரை எப்படி கார்ல இருந்தது? அது எப்படி வந்தது சொல்லு. இதுல இருந்து தெளிவா தெரியுது தாராவை கொலை பண்ணது நீ. சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். சார், நான் தப்பு பண்ணிட்டேன். தாராவை நான் கொலை பண்ணல சார். சார், நான் சின்னதா ஒரு பொய் சொன்னேன். பொய் சொன்னியா? இதெல்லாம் விளையாட்டா தெரியுதா? ஒரு பொண்ணு இங்க செத்து போயிருக்கா, புரியுதா? சார், ஐ எம் சாரி சார். சார், நான் இதுக்கு மேல நான் என்ன பேசினாலும் உண்மைதான் பேசுவேன். அப்ப சொல்லு சீக்கிரமா. சந்தோஷமா இருக்க வாழ்க்கை இன்னொரு சான்ஸ் தரவே தராது. ஆனா அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் இழக்க விரும்பல மயாங்க். டோன்ட் வரி தாரா, எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு குந்தனை பத்தி தெரியாது மயாங்க். அவன் போய் எங்க மாமியார் வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓ காட், என் ஃபோன்ல சார்ஜ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. மயாங்க், ப்ளீஸ் நீ உன்னோட ஃபோனை கூட. ஹலோ, யா, திஸ் இஸ் தாரா குமார், ரூம் நம்பர் 603. எஸ், இங்கே பாருங்க, என்னையும் என் மாமியாரையும் மீட் பண்ண யாராவது ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா ப்ளீஸ் அவங்கள திருப்பி அனுப்பிடுங்க. எஸ், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறத நான் விரும்பலை. யா, தேங்க்யூ. தேங்க்யூ. மயன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டேன். தாரா, எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. ஐ மீன், என்னைக்காவது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுதானே ஆகும். நீ எதுக்காக அவங்க கிட்ட இருந்து மறைக்கிற? மயங்க், ப்ளீஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணாத. ப்ளீஸ் என்னை சீக்கிரமா ஹோட்டல்ல விட்டுட. இங்க பாரு தாரா, நான் காலேஜ் டைம்ல இருந்தே உன்னை விரும்புறேன்னு தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைம்ல விரும்பின மாதிரியே தான் இப்பவும் விரும்புறேன். ஸோ மயங்க், என்ன நீ
இங்க என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நீ இப்ப போய் ப்ரப்போஸ் பண்ற? ஐயோ தாரா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ப்ளீஸ் காரை நிறுத்து. தாரா, சின்ன குழந்தை மாதிரி பேசாத. ஓ காட். தாரா, நீ ஓகேவா? மயக் ப்ளீஸ், நான் உன்கிட்ட வந்திருக்கவே கூடாது. ஐ அம் சாரி தாரா, உன்னை ஹர்ட் பண்ற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. மயக் ப்ளீஸ், என்ன போக விடு. தாரா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. தாரா தாரா, ஐ அம் சோ சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது. மயக் ப்ளீஸ் இருக்கட்டும். தாரா, இந்த நேரத்துல லிஃப்ட் கேக்குறது சரியில்லை. ப்ளீஸ். யாருன்னு கூட நமக்கு தெரியாது. எஸ், சொல்லுங்க. என்ன காந்திவெளியில டிராப் பண்ண முடியுமா? அர்ஜென்ட்டா போகணும் ப்ளீஸ். கமான். எஸ் எஸ். என்ன இது? தாரா, ஏன் இப்படி பண்ற? வாங்க உட்காருங்க. தாரா நில்லு, ஏன் இப்படி பாதியில இறங்கி போற? சார், ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணாது இந்த அளவுக்கு போகும்னு நினைக்கல சார். அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னிய ஒரு வேர்ல்டு கப்பலோட கார்ல போனானு, அது பொய்யா? சார், அது சில்வர் கலர் கார் கிடையாது. அவ ஒயிட் கலர் எஸ்யூவில போனா. 2 பையனும் ஒரு பொண்ணு இருந்தாங்க சார். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? நைட் 12 மணி இருக்கும் சார். நைட் 12 மணி. நல்லது. போர்வே, டிராபிக் சிக்னல்ல சிசிடிவி கேமரா இருக்கு, அதோட ஃபுட்டேஜை செக் பண்ணு. 12:15 மணிக்கு இவன் சொன்ன கார் போச்சான்னு பாரு. அப்படி போகலான்னு வைய, இவனை தூக்கி உள்ள வச்சிடுங்க. சார், சார் ஆ, சார், நைட்டு 12:15 ஒரு ஒயிட் கலர் எஸ்யூவி போயிருக்கிறது உண்மை. ஆர்டிஓல டீடைல்ஸ் கேட்டிருக்கேன். குட். அந்த வண்டியோட ஓனரை, அப்புறம் வண்டிக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் பீரோவுக்கு கூட்டிட்டு வா. ZX05 ZX8596. இது உன்னோட வண்டியா? சார், சொல்ல போனா வண்டி என் பேர்ல தான் இருக்கு. ஆனா நாங்க 3 பேரும் அதை யூஸ் பண்றோம் சார். எஸ் சார். இந்த வண்டி நம்பர் வச்சுக்கிறது தப்பா என்ன? வண்டியை வச்சுக்கிறது தப்பு இல்ல. ஆனா உங்க ஜாதகத்தை தான் நாங்க பார்த்துட்டோமே. 10 வருஷத்துல 5 தடவை ஜெயில இருந்துட்ட. திருட்டுத்தனத்துக்கு, கொள்ளையடிச்சதுக்கு, வேற ஏதோ திருடினதுக்கு. ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குடா. சார், இது எல்லாமே பழைய கதை சார். எப்போ சட்டம் எங்க ரியாப் சென்டருக்கு அனுப்பிச்சோ எங்களோட எண்ணங்களே மாறி போயிடுச்சு. ஆமா சார், நாங்க ரொம்பவே மாறி இருக்கோம். 2 வருஷமா நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆமா சார். ஆமா, இப்ப நாங்க ஒரு நல்ல சிட்டிசனா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? எனது அன்பான சிட்டிசன்ஸ், கொஞ்சம் இத பாருங்க. இந்த பொண்ணை பத்தி என்ன தெரியும்னு சொல்லுங்க. இவளுக்கு நாங்க லிஃப்ட் கொடுத்தோம். இவளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம் சார். தாரா, இந்த நேரத்துல லிஃப்ட் வேண்டாம். ப்ளீஸ் மயக், நீ வாயை மூடு. எஸ், சொல்லுங்க. என்னை காந்திவெளியில டிராப் பண்ண முடியுமா? ரொம்ப அர்ஜென்ட் ப்ளீஸ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு நீங்க லிஃப்ட் கொடுத்ததுக்கு. தட்ஸ் ஓகே, யூ ஆர் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு அர்ஜென்ட் கால் பண்ணணும். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. யா ஷோர், வை நாட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்களா? இந்த அடி எப்படிப்பட்டது? இல்லை, ஒன்றும் இல்லை. அது நீங்கள் காரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்களேன். எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும். சரி மேடம், அதான் ஓட்டுறேன்ல, டென்ஷன் வேண்டாம். ஹேய், டேங்கை ஃபுல் பண்ணு. நீங்க ஏன் காரை இங்க நிப்பாட்டி இருக்கீங்க?
மேடம் 5 நிமிஷத்துக்கு இங்கே தான் நிற்கும். ஃபியூவல்ஸ் நிரப்பணும், அடுத்த ஜேர்னிக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கணும். போலாமா? வாங்க. கமான். ஹலோ, ஒரு நிமிஷம். இது அப்புறமா பண்ண முடியாதா? முதல்ல என்ன டிராப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஓ ஹலோ மேடம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் என்னடானா எங்களையும் மிரட்டுறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீங்க ரொம்ப பேசாதீங்க. எனக்கு ஒன்றும் உங்க ஹெல்ப் தேவையே இல்லை. நான் டாக்ஸி பிடிச்சிக்கிறேன். வேண்டாம், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இந்த நேரத்துல எங்க போய் டாக்ஸி பிடிப்பீங்க? ஏய் போகட்டும் விடு, போமா டாக்ஸியை பிடிச்சிக்கோ. ஏய் அவளை போக விடு. ரிலாக்ஸ் கைஸ். இவ ஒரு பொண்ணு, இந்த வழி ஒன்றும் சேஃப் கிடையாது. எங்க கூட இருந்தா நீ பாதுகாப்பா இருப்ப. நாங்க 5 நிமிஷத்துல திரும்பி வரப்போறோம். அதான் சொல்றேன்ல, என்கிட்ட டைம் இல்ல. நீங்க வாங்க வேண்டியதை வாங்குங்க, நான் கிளம்புறேன். நல்ல வேலை போனா. இவகிட்ட நாம ஏன் திட்டு வாங்கணும்? சரி வா 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 வா. அப்படியா? அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவலைப்பட்ட எங்க இருந்து உனக்கு அடிபட்டுச்சு, ஏன் டென்ஷன்ல இருக்க அப்படின்னு. அப்புறம் என்ன திடீர்னு விட்டுட்டு வந்தீங்க? என்ன செய்யறது சார், நாங்க அவளை இருந்தானே சொன்னோம். ஆனா அவ நிக்கவே இல்ல. ஆமா, அவ தான் ரொம்ப அவசரத்துல போனா சார். அவளை நீங்க எந்த பெட்ரோல் பங்க்ல விட்டீங்க? சார் உன்னதான் கேக்குறாரு. எஸ் எஸ், அது வந்து காலிபன் சௌக்கி சார். எத்தனை மணிக்கு விட்டீங்க? 12:30 மணி இருக்கும். 12:30 மணி? இது உண்மைதானா? எஸ் சார். சார், என்னாச்சு? 12:30 மணிக்கு தாரா வாங்க விட்டதா இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தாராவோட டெத் மிட்நைட் 2ல இருந்து 4க்குள்ள தான் நடந்திருக்கும். சார், இவங்க உண்மையிலேயே 12:30 மணிக்கு தாராவை டிராப் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப அந்த 1.5 மணி நேரத்துல தாரா கூட என்ன நடந்திருக்கும்? பெட்ரோல் பம்ப் அங்க போய் விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு. இல்ல சார், அவங்க 3 பேர் சொன்னதை நீங்க நம்பவே கூடாது. அவங்க நல்லா போய் பேசுறாங்க. அப்ப தாராவை அவங்க தான் கொலை பண்ணாங்களா என்ன? பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களால பண்ணிருக்கலாம். இங்க பாரு, இந்த மாதிரி சும்மா சுத்தி வளைச்செல்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை தெளிவா சொல்லு. ஒரு நிமிஷம், அவங்கள கூப்பிடுறேன். ஊர்மிளா. சார், இந்த வாட்ச் இது தாரா கையில இருந்துச்சு, இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? சார் இந்த வாட்ச் எனக்கு அந்த பொண்ணு தான் கொடுத்தா. சிஐடி கிட்டயே போய் சொல்வியா? அவ பொய் சொல்லலைங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன். ப்ளீஸ் நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன பண்ணணும்? நான் இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தேன். ஆனா இவங்க பயங்கரமா இருக்காங்க, என்ன ஹர்ட் பண்ண பாக்குறாங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கலாமா? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் தங்க முடியாது. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தாங்க. வேணும்னா இந்தாங்க, வேணும்னா இந்த வாட்சை வச்சுக்கோங்க. இது 3 லட்சம். ஆனா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துக்கிறேன். ஹா கண்டிப்பா, இங்கே ஒளிஞ்சுக்கோயே. தேங்க்யூ. இப்போ நீங்க வெளியே வரலாம். இன்னைக்கு நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்களேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். நீங்க வேணா போலீஸை கூப்பிடலாம்ல? நோ 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 நோ, அது என்னால கண்டிப்பா போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும் என் ஃப்ரெண்டுக்கு, ப்ளீஸ். இன்னொரு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஹலோ. நான் இங்க ஹைவே பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல இருக்கேன். என்னை பிக்கப் பண்ண வந்துருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. ஓகே.
ஹலோ தோ வரேன். என் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்துட்டான். நீங்க செஞ்ச இந்த உதவியை கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, தாராவை பிக்கப் பண்ண எந்த ஃப்ரெண்டு வந்திருந்தான்? சார் அவங்க காரு வெளியில மெயின் ரோட்ல தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் காரையும் பார்க்கல அவங்களையும் பார்க்கல. யாரோ ஒரு ஆள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து தாராவை கொலை பண்ணிட்டு போயிருக்கணும். சார், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை விட நம்ம எதிரியே பெட்டர் சார். அவன் எதிரியோ இல்லை ஃப்ரெண்டோ, அதிக நேரம்லாம் தப்பிக்கவே முடியாது. சொல்லுங்க, தாரா கூட சேர்ந்து நீங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு இருந்தீங்க? மறைக்காம சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை சார். ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தாரா எல்லாத்தையும் கேட்டிருந்தா. உங்க பிளானிங்க பத்தி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. எதுக்கு தாராவை கொன்னீங்க? மரியாதையா பதில் சொல்லுங்க. சார், நாங்க உண்மைதான் சொல்றோம். நாங்க கொலை பண்ணல. அப்படி நான் கொன்னது யாரு? எதையும் மறைக்காம சொல்லுங்க. சார், அவ ஹஸ்பண்டா இருக்கணும். ஹஸ்பண்டா? அவ ஹஸ்பண்டை பத்தி எப்படி தெரியும்? சார் அவ ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் அதை கேட்டுட்டோம். இத பாருடா, அவ போன்ல பேசும்போது நீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. இப்ப நீ என்ன சொன்ன? அன்னைக்கு உன் கார்ல மியூசிக் ஓடிட்டு இருந்ததுன்னு. ஜோரம் மியூசிக் போட்டிருந்தல, அப்படின்னா உன் காதுல எதுவும் விழுந்திருக்காதுல்ல? சொல்லுங்க. நாங்க போய் சொன்னோம். கார்ல எந்த மியூசிக்கும் இல்லை. அது என்ன நடந்ததுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்கள் ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணணும். என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. யா ஷோர், வை நாட். தேங்க்யூ. ஹலோ, திஸ் இஸ் தாரா குமார், ரூம் நம்பர் 603. சார், யாராவது குந்தன் குமார்னு சொல்லி என் மதர் இன்லாவை மீட் பண்ண வந்தாங்கன்னா அவனை மீட் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. மேடம், விசித்திரமான கெஸ்ட் எல்லாம் வராங்க. குந்தன் நீங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டா மேடம். டோட்டலா எல்லாம் டேமேஜ் மேடம். கம்ப்யூட்டர் மானிட்டரை கூட உடைச்சிருக்கா மேடம். செக்யூரிட்டியை கூப்பிட்டு நாங்க விரட்டி விட்டுருக்கோம். ஐம் ரியலி சாரி. ஆனா அவன் ஒன்றும் என்னோட கெஸ்ட் இல்ல. எனக்கு அவனை பிடிக்காது. மேடம், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு என்ன நஷ்டமாயிருக்கோ, 1, 2 இல்ல 3 லட்சம் கூட, எல்லாத்தையும் நானே கொடுத்துடுறேன் ப்ளீஸ். ஆனா போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பிரதர், டேங்க் ஃபில் பண்ணிடு. என்கிட்ட நிறைய நேரம் இல்ல. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அதை கரெக்டா பண்ணுங்க. ப்ளீஸ் என்ன சீக்கிரமா கொண்டு விட்டுடுங்க. நாங்க இப்ப வரோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல நீ அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? எப்படி அமைதியா இருக்க? என் பிரச்சனையை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பிரதர், நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பெரிய ஜாக்பாட் சிக்கி இருக்கு. இந்த பொண்ணு அவளே வந்து வழியில சிக்கியிருக்கா. கரெக்டா சொன்ன. நல்ல பணக்கார பொண்ணு. ஏடிஎம்க்கு கூட்டிட்டு போய் மொத்த பணத்தையும் கறக்கலாம். வாட்ச், நகைகள்லாம் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். உண்மையிலே கரெக்டான ஐடியா தான். ரொம்ப நேரம் ஆகுதே, என்ன இன்னும் வரல? எங்க போயிட்டா? மோகினி, வாஷ்ரூம் போயிட்டு செக் பண்ணு. என்ன பண்ணலாம்ப்பா? இங்க பாரு, பிளானிங் ஃபெயில் ஆகவே கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கையில சிக்கியிருக்கா. ஐயோ, வாஷ்ரூம்ல யாருமே இல்ல. என்ன, அவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சா? மீன் நல்லா வலையில சிக்கி இருந்தது, கையை விட்டு நழுவிருச்சு. சரி விடு, டென்ஷன் வேணாம். போயாச்சுல, நாம போலாம். சீக்கிரம் எடு. நான் உண்மையை தான் சார் சொல்றேன். திருடுற எண்ணத்தோடு தான் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். நாங்கள் இன்னி வரைக்கும் யாரையும் கொலை பண்ணவே இல்லை, பண்ணவும் மாட்டோம். தயா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து நழுவி போகுது. அது என்னன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பொறுவே, நீ ஒரு வேலை பண்ணு. யார் மேல எல்லாம் சந்தேகம் வருதோ அவங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போர்ட்ல மாட்டு. சார், இது நம்மளுடைய 2 நாள் இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட்.
3 டிஃப்ரெண்டான உண்மைகள், ஒரு கொலைகாரன், ஆனா 3 கதை சார். மயாங்க், குந்தன், அப்புறம் குற்றவாளி பிரதர் சிஸ்டர். ஆனா 3 பேரும் தாராவை அவங்க கொலை பண்ணலன்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரியுது, இவங்கள யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பொய் பேசுறாங்க. ஹா சார், அந்த பொய்யானவன் தான் மயங்க். ஓ, மயாங்கா எப்படி? பெட்ரோல் பங்கோட டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணோம். அன்னைக்கு தாரா ஹெல்ப்புக்காக 3 பேருக்கு கால் பண்ணியிருக்கா. ஜான், ரே, அப்புறம் மயங்க். சார் மயங்க் தான் ஃபோனை எடுத்திருக்கான். ஹலோ, நான் ஹைவே பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்ல இருக்கேன். என்னை பிக்கப் பண்ண இங்கே வந்துடுறேன். அடுத்து தாராவை பிக்கப் பண்ண மயங்க் தான் போயிருக்கான். பங்கஜ், இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வா. என்னாச்சு சார்? யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கொலைகாரன் அவனே தான். அவன் தான் தாராவ கடைசி தடவையா உயிரோட பார்த்திருக்கான். அவனோட ஃப்ரெண்டு, அவன்கிட்ட தான் அவ ஃபோனில் ஹெல்ப் கேட்டிருக்கா. என்ன மயாங்க், சொல்றது கரெக்டு தானே? பங்கஜ், அவன் கையில விளங்க மாட்டு. வேண்டாம் வேண்டாம் சார், நான் தாராவை கொலை பண்ணல. அதோட அவன் எனக்கு காலும் பண்ணல சார். இன்னைக்கு நான் தாராவை டிராப் பண்ணிட்டு காலையில 9 மணி வரையும் தூங்கி இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். தாரா அவனுக்கு போன் பண்ணலையா என்ன? அப்ப தாரா பெட்ரோல் பங்க்ல இருந்து யாருகிட்ட பேசினா? பெட்ரோல் பங்க்ல இருந்து ஃபுல் ரெக்கார்டிங் நாங்க செக் பண்ணிட்டோம். உங்கள தான் யாரும் கால் எடுத்திருக்காங்க. இல்ல, நாங்களும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். ஆமா சார், நாங்க பேசுற நிலைமையில கூட இல்ல. அதிக நேரம் உங்களாலலாம் பொய் சொல்ல முடியாது. நாங்கள் லை டிடெக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். வேண்டாம் பாஸ், அதெல்லாம் எந்த தேவையும் இருக்காது. ஏன்னா தாராவோட கொலைய பசங்க யாரும் பண்ணல, ஒரு பொண்ணு தான் பண்ணியிருக்கா. எது பொண்ணு பண்ணல? நீங்க வா, என்ன சொல்லுன்னு கேளு. எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? பாஸ், நான் தான் அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னேன்ல, தாராவோட பல் இடுக்குல இருந்து ஒரு பிரவுன் கலர் துணியோட நூல் எடுத்தோம்ல. சரி, இதை வச்சு என்ன பண்ண போற? அந்த நூல்ல இருந்து எனக்கு ஒரு ஃபீமேல் பர்ஃபியூமோட ட்ரேஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு யாரா இருக்கும்? மயானோட ஃபோன் எடுக்கக்கூடிய அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணும், அதுவும் நைட்டு. பொறு, என்ன பண்ணணும்னு தெரியும்ல? ஹா சார். மாமியார் வீட்டுக்கு கிளம்புங்க மேடம். நீங்க எல்லாரும் சொன்னதையும் நாங்க கேட்டாச்சு. நீங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி பேசியிருக்கீங்க, வெவ்வேறு உண்மைகள். ஆனா உண்மை ஒரு இடத்துல இருந்து தான் வரும். அப்படி உண்மையை சொன்னவன் தான் சந்தீப். கொலைகாரன் இப்ப மாட்டிக்கிட்டானா? மாட்டிக்கிட்டான். கொலைகாரன் இப்ப மாட்டிக்கிட்டானா? மாட்டிக்கிட்டா. அவளை பார்த்தா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் முக்கியமா மயான், நீ. சார், யார் அது? இவதான் அது. வா. சோனிகா? சோனிகா, தாராவை நீ கொலை பண்ணியா? ஆமா, இவதான் கொலை பண்ணா. உன்னோட போன் எடுத்து பேசவும் செஞ்சிருக்கா. அதாவது தாரா கூட இவ பேசியிருக்கா. நான் தாராவை கொலை செய்ய விரும்பல. ஆனா அவ நம்ம 2 பேருக்கு நடுவுல வர ஆரம்பிச்சா. நீயும் தாராவை தானே லவ் பண்ற? எப்ப பாரு தாரா 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 தான். நான் என் கார்ல உன்னை ஹோட்டல்ல டிராப் பண்றேனே. ஓகே. மயாங்க், நீ எங்க போற மயாங்க்? அவளுக்கு ஏதோ பிரச்சனை, நான் ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். தாராவால தனியா போக முடியும், என்ன விட்டுட்டு எப்படி போற? சோனிகா, அவளுக்கு பிரச்சனை இருக்கு, அவளை தனியா விட முடியாது இல்லையா? நோ ப்ராப்ளம், அவளுக்கு பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? சோனிகா, அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. மயங்க், நான் கிளம்புறேன். நீ வரியா இல்லையா? சோனிகா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஓகேவா?
மயாங்க், நான் உன்னை ஆழமா நேசிக்கிறேன். நிஜமாவா மயாங்க்? நானும் உன்னை ஆழமா லவ் பண்றேன். அப்ப நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உனக்காக என்னால இன்னொருத்தி உயிரையும் பறிக்க முடியும். ஹலோ. ஹலோ. நான் ஹைவே பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்ல இருக்கேன். என்னை பிக்கப் பண்ண வந்துடுறேன். வரேன். நீ எதுக்கு இவ்வளோ பயந்து போயிருக்க? இந்தா காஃபி குடிக்கிறியா? யூ ஃபீல் பெட்டர். தேங்க்யூ. யா. யூ ஃபீலிங் பெட்டர் நவ்? யா. ஐம் சாரி தாரா, நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் உன்னை உயிரோட விட்டு வச்சா என்னால் மயாங்க் அடையவே முடியாது. என்ன சோனிகா இப்படி பண்ணிட்ட? அட தாரா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல. அவளை கொலை பண்ணி என்ன விஷயத்தை நான் அடைஞ்ச? பயந்து போயிருந்தேன். என்னால உன்னை இழக்க முடியாது. நீ இல்லாம வாழ கூட முடியாது. ஆனா இனிமே இவ இல்லாம தான் நீ வாழ்ந்தாகணும். ஏன்னா நீ ஜெயில கம்பி எண்ண வேண்டி இருக்கும். உன் காதல ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ தப்பான வழியை தேர்ந்தெடுத்த. நீ எடுத்த அந்த தப்பான வழி உன்னை தூக்கு தண்டனைக்கு கூட கொண்டு போகும்.